ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ப்ராங்க் வீடியோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு டைம் வந்து ஹஸ்பண்டை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பிளான் பார்த்திங்கன்னா, தேவ் குட்டிக்கு ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. ஸோ அதனால் நான் வரல அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல போகிறேன். அப்பா வேறு வீட்டில் இருக்காங்களா, அதனால் நான் வந்து ஏதாவது பில்டப் பண்ணி நான் வரல, நீங்கள் மட்டும் தேவை கூப்பிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். செம்ம காண்டாயிடுவார். எப்படி திட்டுறாரு, எப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். நான் இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட்டு டைமு கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அவர் எந்த அளவுக்கு கோவப்படுறாரு. உங்கள் அண்ணன் ரொம்ப நல்லவர், வல்லவர், அமைதியானவர் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னு நீங்களே பாருங்கள். ஓகே, அவர் வந்து பாத்ரூம் போயிருக்காரு. ஸோ அதனால் வர்றதுக்குள்ளே இதை பேசிடலாம் அப்படின்ட்டு வந்தவுடனே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து காலையில் மணி 7:30. ஸோ 10 o'clock நம்ம அங்கே இருக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏங்க, நான் அந்த தேவ் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வரல, நீங்கள் மட்டும் அவனை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க, சரியா? என்னது? ஏன் ஸ்போர்ட்ஸ் டேக்கு வரல? ஏமா, எங்கள் அப்பா வந்திருக்காங்கல்ல, வீட்டில் யார் இருக்கா? பிரியா அக்கா வந்துட்டு பசங்களுக்கு லீவுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. சரி, யாரும் இருக்க மாட்டாங்க. நிஷ்வின் தான், நிஷ்வின்னு பாட்டி அங்கே இருப்பாங்க, பாட்டி பார்த்துருப்பாங்க. இவர் மட்டும் தனியாக அங்கே இருப்பார்ல. ஏன் உங்கள் அப்பா ஏன் தனியாக இருக்க மாட்டாங்க? அதெல்லாம் இருப்பாங்க. நீ வந்தா வா, இல்லை நான் வரல போக முடியாது, கேன்சல் பண்ணுறது. ஏங்க, ஸ்போர்ட்ஸ் டே தானே, நீங்கள் பாட்டுக்கு அவனை கூப்பிட்டு போயிட்டு வர வேண்டியதானே? ஸ்போர்ட்ஸ் டேனா உங்களை விட்டுட்டு நான் போகலான்னு பார்த்தேன் நான் கோர்ட்டுக்கு. இன்னும் ஸ்போர்ட்ஸ் டேக்கு எப்படி நிற்கிது? நான் வான்னு கூப்பிட்டு. ஆமாம். ஏன் அவன் தான் ஆய் வந்து ஃபோனை கேட்டுட்டு இருப்பான். ஸ்போர்ட்ஸ் டேக்கு போனாங்க. ஏதாவது இதோட பேசுங்க. இப்போ என்ன பண்ணோம்? என்ன பண்ணணும்? ஆமா, நீ 9:30 கிளம்பு, அதுக்கு போகணும். நீரோ உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது. இப்போ எத்தனை மணிக்கு கோர்ட்டு போகணும்? என்ன 10:30 போகணும். 10:30 நீங்கள் அங்கே போகணுமா? அங்கே இருக்கணும். நான் அப்படியே போகும்போது உங்களை இதில் விட்டுட்டு அப்படி போயிடுவேன். வரும்போது நீங்கள் ஆட்டோ பிடிச்சி வந்துடுவீங்க. சரி, இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் டே போகணுமா? பின்ன குழந்தை வேறு என்ன பண்ணுவான்? போய்தான் என்ன வச்சிடலாம். பா, குழந்தைக்கு போவேனா, அவங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்போர்ட்ஸ் டே என்னன்னு போய் பார்த்துட்டு வருவான். பார்ட்டிசிபேட் பண்ணா கூட்டி போலாம்ப்பா. பார்ட்டிசிபேட் பண்ணுவாப்பா, ஏதாவது போட்டு நிக்க வச்சு நம்ம பண்ண வைக்கலாம். என்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான்? அங்க போனா அப்படியே நிப்பான். நிக்கிறதுக்கு கூட்டி போக சொல்றீங்களா? எதுவும் பண்ண மாட்டான். அது போன வாட்டியே ஓடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கீழே தானே விழுந்தீங்க. அதெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்ல, மருந்து போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் உயிரெல்லாம் போயிடாது. போயிட்டு கலந்துக்கிட்டோம், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க அங்க போய் நான் கோர்ட்டுக்கே போல, 2 பேரும் போவோம். அது ஸ்போர்ட்ஸ் நீ கூட அவன் கூட இரு, நான் வந்து அந்த ஈவென்ட் எல்லாம் பார்ட்டிசிபேட் நான் சப்போர்ட் பண்றேன். அத பண்றேன்றீங்கல, அப்ப கூட்டி போங்கன்னு சொல்றேன். 2 பேரும் வரதா? பின்ன போறேன்னு சொல்லிட்டீங்க. வா, கூட்டி போ. கோர்ட்டுக்கு போக வேண்டாம், அவனை வந்து நான் பாத்துக்கிறேன், அவனை நான் பார்ட்டிசிபேட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு போ? நீ எதுக்கு அப்போ வா? 2 பேர் தேவையில்லையா? அவனை பார்த்துட்டு 2 பேர் வேணும். வீடியோ எடுக்கிறதா இருந்தா மட்டும் தான் நான் தேவை, இல்ல நீங்க தேவை. அவன் பார்ட்டிசிபேட் பண்ண வீடியோன்றது முக்கியம். வீடியோன்றது முக்கியம் கிடையாது, அவன் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்போர்ட் தான். சும்மா நெய்ட்டு இருக்காது. நம்ம கிளம்பி வா. என்னம்மா இன்னும் சொல்லி நான் நெய்ங்கல. அவரு பாவம், அந்த மனுஷன் ஊர்ல இருந்து வந்திருக்காரு, உடம்பு சரியில்லைன்ட்டு. அவன் வீட்டுல இருக்கிற ஹாஃப் டே எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டு போனா வீட்டுல இருப்பாங்க. இதுல என்ன இருக்கு? அதுக்குன்னு அவர் மட்டும் தனியா வீட்டுல விட்டுட்டு உங்க பாட்டுக்கு நினைக்க மாட்டாரா? அப்படியேதான் நினைக்க மாட்டாரா? இன்னைக்கு வந்தாலும் விட்டு போற மாதிரி இருக்கு. வீட்டுல இருப்பாங்க. நம்ம இது இவ ஒருத்தி காலையில் நகின்னு கேட்டுக்கிட்டு இதுதான் டிசிஷனு. கிளம்பு. என்னம்மா வரலப்பா. வாமா. என்னம்மா உனக்கு என்ன வேணும்? அப்பா வேணுமா? என்னம்மா எங்கடா கூட்டு போற உங்க அப்பாவை? என்ன வேணுமா? என்னம்மா என்ன வேணும்? எங்க கூட்டு போற? சரி, அவன் போயிட்டானா? என்ன கேட்கான் தெரியலப்பா. இதுக்கு நீ வந்து எழுப்பணும். என்ன வேணும்? இதை கழட்டிடணுமா? இதை கழட்டிட்டு ஏன் போட்டிருக்கேன்? சரி, கழட்டிடுங்க. சட்டை புத்தி ஷர்ட் போடக்கூடாது. வீட்டுல எதுக்கு நீங்க இதெல்லாம் போடுறீங்க? கழட்டியாச்சுப்பா. உங்களுக்கு வேற என்ன வேணும்? வீட்டுல எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கணும். ரூல்ஸ், நாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றோங்க. சரி, இந்த நீ போட்டு இந்த சரி, ஒரு பாத்ரூம் போமானம் சீக்கிரம் கூட்டு போவாங்க.
என்னதான் வேணும் உனக்கு? சரி உட்காரு, அப்போ வந்து பார்க்குறேன். சரி சரி, அப்போ உட்காந்து வேலை பார்க்காங்க. அது என்னதுப்பா? சரி சரி, உள்ள வச்சிரு. எப்பா பொறுப்பே இல்லை உங்களுக்கு. சட்டையை கழட்டின்னு உள்ள வைக்க மாட்டீங்களா செல்ஃப்ல? வேற என்னமா வேணும்? சரி உட்காரு. என்ன வேணும்? எவ்வளோ கூப்பிடுறானே. சைக்கிளா? ஐயோ, சைக்கிளுக்கு போகணுமாப்பா. சைக்கிள் எடுத்து வச்சிருக்கான். நான் போய் கூட்டு போயிட்டு வந்துட்டா? நான் கூட்டு போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரம் கிளம்பி இருங்க. கூட்டு போயிட்டு வந்துருங்க. எப்படி? இப்போ சைக்கிள்க்கா? சைக்கிள் போகணுமா? இப்போ இது பிறகு ஒரு வேலை இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நான் போறேன், நான் கூட்டு போறேன் சைக்கிளுக்கு. நான் சைக்கிள் கூட்டிட்டு போறேன். வந்து அவன் எல்லா ட்ரெஸ் பண்ணி விட்டுறேன், நீங்க கூட்டு போயிட்டு வந்துருங்க. திருப்பி வாங்கிக்கிறப்பா, திட்டு வாங்கிடாது. நீ ஓடி போயிட்டு கூட்டு போயிருங்க. வா நீ. நான் வரலப்பா. ஏப்பா அப்படியா? எங்கேயா கூடுவல? அப்போ சொல்றது நான் வரல அப்போ தெரியும். சரி, முடிவா என்ன சொல்றீங்க? இன்னும் முடிவு எடுத்துட்டு என்ன சொல்றீங்கன்னு சொல்ற? உங்களை தான் கேட்கேன். அப்பா 2 பேரும் போறப்பா, இது என்னப்பா முடிவு சொல்றேன்னு இருக்க? ஸோ இவர் புரியவே மாட்டேங்குது. அவரை வச்சுட்டு நான் எப்படி வர்றது? அப்படிதான் வரணும். இல்லைன்னா போவே வேண்டாம். போகணும். சரி, இப்ப ஒரு நிமிஷம் என்ன பார்த்து சொல்லுங்க. வரல, நீங்க கூட்டு போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். இப்ப விளையாட்டுலாம் விளையாடல, சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். இப்ப விளையாடுறேன்னு நினைக்கிறீங்களா? விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அங்க விளையாடுறதுக்கு தான் கூப்பிடுறாங்க, அதுதான் சொல்றாங்க. விளையாடுறதுக்கு தான் நீ வரணும்ன்ற. நீ விளையாடுறதுக்கு தானே கூப்பிடுறாங்க. விளையாடுறதுக்கு கூப்பிடுறாங்க, ஓகே. ஏன் இப்படி காமெடி பண்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியல இல்லையா? இது என்ன டக்குன்னு சொல்லுங்க. அவன் வேற வெயிட் பண்றான், சைக்கிளிங் வேற அவனை கூட்டு போனோம். அவனை கூட்டு போயிட்டு கிளம்பி போலாம்ப்பா. வாப்பா, விளையாடுறியா? நம்ம விளையாடுறதுக்கு தான் வா. வாங்காத. நான் வரல. நான் வரலப்பா. நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்னது புரியுதா இல்லையா? வெங்காயம் இல்லையான்னு இருக்க. நான் சீரியஸா பேசுறேன், நீங்க ஏன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல. இப்ப நான் இது காமெடியா உங்களுக்கு? ஆமா, இப்ப நான் கூப்பிட்டு இருக்கேன். நான் வந்து குழந்தை கூப்பிடுது, கிளம்பு, ஒழுங்கா வந்துருக்காங்க. என்ன உனக்கு பிரிச்சு 2 மணி நேரம் ஆக போகுது. இதெல்லாம் வரனே விளையாடுறேன்னு இருக்கேன். வா. நீ இருந்தா பரவாயில்ல, நீங்களும் விட்டு போயிருந்தீங்க. நான் அவனை தனியா வச்சுட்டாங்க. இப்ப என்ன சொன்னேன்? நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேனே. இருக்கீங்களா? ஷுவரா? சும்மா சொல்றீங்களா? இல்ல விட்டுட்டு கூட போவீங்க நீங்க, அப்படியேப்பட்ட ஆள் தானே. போகும்போதே போன் வந்துரும், அப்படியே நடு ரோட்ல விட்டு போயிருவீங்க. அப்படியேப்பட்ட ஆள் தான் நீங்க. இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. அப்ப வேலையும் பார்க்க வேணாம், அவங்க முன்னா சுத்துவ. நீ இருக்கிற, நீ அங்க போய் பாக்குறதுக்கு உனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு உனக்கு? இப்ப அவன் எதுவும் பண்ண போறதில்ல. திருப்பி எதை சொல்ல? என்ன பண்ண போற? இப்ப எல்லாமே ஸ்பெஷலுக்கு என்ன பண்ணுவாங்க? போயிட்டு என்ன உசைன் போட்டு ஓடுவாங்களா? பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டு போறோம். இன்னும் இது பண்றதுல இதுமா கூப்பிட்டு இருக்காங்க. போ, உட்காந்து பேசிட்டு டைம் ஆகுது. இப்படி போறியா இல்லையா? நீ சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ கிளம்பி சும்மா இது பண்ணிட்டு போ. பிடிக்கிறான் போ, டைம் ஆகுது. ஆகுது. ஐயா போவானா? போவாங்க. வேலையில இருக்கீங்களா? சரி, அந்த சைக்கிள் கூட்டு போயிட்டு வரீங்களா? வேலையா இருக்கீங்களா? என்ன தெரியுது உனக்கு? காலில் இருந்து உயிரை வாங்கிட்டு இருக்க நீ. முன்னா கேட்டுக்கிட்டு
ஆ? சைக்கிள் மட்டும் அவனை கூட்டு போயிட்டு வரலங்க. ஏய் இப்பதான் சைக்கிள் நீ தெரியல என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரே பொறுமையா சோதிச்சுட்டு இருக்க நீ. சைக்கிள் மட்டும் கூட்டு போயிட்டு வாங்க. இல்ல சைக்கிள் கூட்டு போறீங்களா? நான் ரெடி ஆயிடுவேன் அதுக்குள்ள கட கட கடன்ட்டு. உனக்கு நேத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கேன் நீ வந்து. சரி இப்ப என்ன, சைக்கிள் கூட்டு போக மாட்டீங்க, எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படிதானே? சைக்கிள் கூட்டு போக மாட்டீங்க. என்னடி அரைச்ச மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்க நீ? நீங்க என்ன சொன்னீங்க? மெயில் தானே அனுப்பணும். நீங்க மெயில தட்டி விடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மெயில டக்குன்னு இந்த வேலை என்னன்னு கேட்டுட்டு இருக்காத, நீ ஃபர்ஸ்ட் கிளம்புற வேலையை பாரு. சும்மா அதை இது பண்ணலையா, அதை பண்ணலையா, இதை பண்ணலையா, எக்ஸ்ட்ரா ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கு. சரி இப்ப நான் லாஸ்டா கேக்குறேன், நீங்க சைக்கிள் கூட்ட போறீங்களா இல்ல சைக்கிள் கூட்டு போறீங்களா இல்ல அங்க கூட்டு போறீங்களா? நீ இங்க கூட்டு போற, அதுக்குள்ள வந்துட்டு ரெடி ஆயிட்டு எல்லாரும் அங்க போறோம். சீக்கிரம் 9:30 கிளம்பும். அது 8 ஆகுதுன்னு போறீங்களான்னு கேள்வி கேட்பாங்க. போ. அவ்வளவுதான் அவங்க கோவம். என்னது கோவம்? கோவப்படுறது கோவம் அவ்வளவுதானா? புரியல. இவ்வளவுதான் கோவப்படுவீங்களா? ஏய் முன்னாடி கோவப்படுங்களா கோவப்படுங்களான்ட்டு சும்மா விளையாட்டு கேட்டேன். இது விளையாட்டு உனக்கு. ஆமா என்ன ஆச்சு தெரியல, உனக்கு காலைல பைத்தியக்காரி மாதிரி பண்ணிருக்கேன். இதுவாயிடுச்சு. ஏய் போடி. பைத்தியத்தை வச்சுக்கிட்டு சும்மா விளையாண்டாங்க. நான் வர கூட்டு போலாம் அவனை. நீ ஏதாவது ரியாக்ஷன் பண்ணுவீங்கன்னு பார்த்தா ஏதாவது திட்டுவீங்க, ரொம்ப ஆக்ரோஷப்பட்டு திட்டுவீங்கன்னு பார்த்தா இடின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு இதுக்கு மேல என்னத்த உங்களை இது பண்ண வைக்கிறதுன்னு தெரியல. சும்மா பிராங்க் பண்ண பிராங்க் விளையாட்டு பிராங்க் பைத்தியம் வெறுப்பேத்திட்டு இருக்க. பிராங்க் பைத்தியம் மூஞ்சி இருக்கு பாரு. மனசு உட்காந்து இது யோசிச்சுக்கிட்டு இருந்த பிராங்க் வரலாம். பிராங்க் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களா? அந்த ஒருத்தவரை நீ வெயிட் பண்றான், நான் போயிட்டு வரேன். இந்த ஏதோ கேமரா வச்சிருக்கேன் பாருங்க, இங்க பாருங்க. இது உள்ளதான் ஒளிச்சு வச்சிருக்கேன் போன. ஏமாந்தீங்களா இல்லையா? டென்ஷன் பட்டுட்டேனா? பாஸ் ரொம்ப கோவமா இருக்காருப்ல. சரி இவர் வேற சைக்கிளிங் போகணுமா, சைக்கிளிங் போயிட்டு கிளம்புவோம்.